ஸ்டைலையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பிரெயின் சயின்ஸ் படி டிசிப்ளின் ப்ராப்ளம் அதுக்கு 40% வந்து பேரண்ட் சைல்ட் ஸ்டைல் மிஸ்மேட்ச் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தைங்க ப்ராப்ளம் இல்ல, குழந்தைங்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னு தெரியாம நம்ம ராங்கா அப்ரோச் பண்றதுனாலதான் இந்த ப்ராப்ளமே வருது. குழந்தைங்களுடைய நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம குழந்தைங்களை அப்ரோச் பண்ணும்போது 300% அவங்களுடைய கோஆபரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதை நம்ம ட்ரை பண்றதுக்கு, இப்ப உங்க குழந்தை ரொம்ப சுட்டியான குழந்தை, துருன்னு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்கள ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது கஷ்டம். இல்ல ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி பிசிக்கலி இன்டென்ஸ் ஆக்டிவிட்டில அவங்களை இன்வால்வ் பண்ணணும். அப்ப அவங்களோட எனர்ஜி சேனலைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க படிக்க உட்காந்தாங்கன்னா அவங்களால கொஞ்சம் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் விட. இல்ல இப்ப சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைங்க கிட்ட வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கரெக்ட் பண்ணும்போது எப்பயுமே அந்த 5:1 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த பசங்க கிட்ட நல்ல விஷயத்தெல்லாம் பாராட்டிட்டு பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன மாத்திக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க. இல்லைன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால நீங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லும்போது அவங்க வந்து கான்பிடன்ஸும் அவங்களோட செல்ஃப் எஸ்டீமும் ரொம்ப சீக்கிரமா லோ ஆயிடும். இதுவே உங்க குழந்தைங்க ரொம்ப